ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வாட்டி சொல்ல. அடிப்போ இங்கே இங்கே அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை. சொல்லு. இன்னொரு வாட்டி சொல்லு. இன்னொரு வாட்டி சொல்லு. இன்னொரு வாட்டி. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல சாப்பாடு ஆகிக்கலாம். அதுக்கு முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுப்பு நெருப்பு வச்சுக்கிச்சு. இப்போ நம்ம சாப்பாட்டுக்கான உலையை வச்சிடலாம். ஓகே, சாப்பாட்டு உலாகட்டும். நம்ம முட்டை குழம்புக்கு தேவையான முட்டை குழம்பு செய்யறதுக்கான தேவையான பொருள் எல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நம்ம இப்போ அரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்குள்ளே சாப்பாடு ஆகிடும். நம்ம அப்புறம் செய்யலாம். பார்த்தீங்கன்னா தண்ணி காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம். அரிசி நல்லா கழுவி எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் முட்டை குழம்பு செய்யறது தான் சொன்னேன். அதுக்கு நான் 5 முட்டை எடுத்துருக்கேன். இப்போ 5 முட்டையும் எடுத்து நான் சாப்பாட்டு வலையிலே போட்டுடுறேன். நீங்கள் தனியாக வேக அடிக்கணுன்றதுலாம் இல்லை. இந்த சாப்பாட்டிலே போட்டு வேக அடிச்சிங்கன்னா சாப்பாடு வெந்துடுற டைமுக்குள்ளே இதுவும் வெந்துடும் கரெக்டாக. 5 முட்டையும் உள்ளே போட்டேன். இப்போ அவ்வளோதான். சாப்பாடு கூட அதையும் சேர்த்து சாப்பாடு வேகிற மாதிரி அதுவும் வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு வெந்துடுச்சு. இப்போ உள்ளே இருக்க முட்டையை மட்டும் எடுத்துடலாம் தனியாக. சோத்துல முட்டையை போட்டு செய்கிற முதல் நீங்கள் தான்டா. யாரு கொத்து குத்துது உங்களுக்கு? ஏய், இந்த மாதிரி பண்ணாதீங்கவா. இருமா இருமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முட்டையை நம்ம சாப்பாட்டில் போட்டு வேக அடிச்சிட்டோம். இப்போ முட்டை குழம்புக்கு தேவையான பொருள் தக்காளி எடுத்திருக்கேன், 2 பெரிய வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் ஒரு இஞ்சி, அப்புறம் 2 பூண்டு எடுத்திருக்கேன். இதெல்லாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா இதெல்லாம் வச்சு நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ இதெல்லாம் அரிஞ்சிட்ட பின்னாடி உங்களுக்கு காட்டுறேன். எரியாததுக்கு காரணம் மழை கொஞ்ச நேரம் வந்துச்சு. அதனால சரியாக எரிய மாட்டேங்குது. கொஞ்சம் லேட் ஆகும். இது நிலவான எண்ணெய் காஞ்சது கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயத்தை கருவேப்பிலை பொடி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரிஞ்சு வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் முட்டையெல்லாம் சேர்த்துடலாம் ஒன்றுனா. இப்போ நம்ம கரண்டிலே வச்சு லைட்டாக ஒரு கோடு மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா காரம் அதெல்லாம் உள்ளே இறங்கிறதுக்காக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வச்சு இப்போ காரத்துக்காக நம்ம மிளகாய் தூள் போட போகிறோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு தயாராகிடுச்சு.
2 பேரு இது பாருங்க இவங்க தான் அந்த பெரிய மனுஷி வா இங்க வா இங்க வா ஏன் மேல உட்காந்து ஏன் மேல கொஞ்சம் வா சரி இங்கே உட்காந்து அங்கே உட்காந்து எங்கோட ஏன் மேலே உட்காந்து மாமா மேல கொஞ்சம் பாத்தீங்கன்னா இவங்க தான் அந்த பெரிய மனுஷி சாப்பிட வந்துக்கிறாங்க டேஸ்ட் பண்ணாக்கா செஞ்சுது வாய் தந்துக்கிறாங்க எவ்வளவு பெரிய வாய் 4 சேர்த்துக்கு ஆண்டிச்சி ஐயோ கோயிந்தி ஆண்டிச்சி இப்படி உட்காந்து இங்க உட்காருவாக்கா மேல கொஞ்சம் வா என்ன பெரிய மனுஷி எப்படி இருக்குது குழம்பு